இனிய வணக்கம். ஸ்ரீ சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். என்னிடம் நேரடியாகவோ ஆன்லைனின் மூலமாகவோ ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்ப்பதற்கு முன் அனுமதி பெற்று என்னை தொடர்பு கொள்ளவும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும், எனது தெய்வத்திரு ஏ.கே. பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும், என் தந்தையாரும் ஆகிய அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த ராகு கேது பலங்களை உரைப்பதற்கு எனக்கு முழு கணமும் ஒத்துழைப்பு நல்கிய ஜோதிட நண்பர்களும், என் ஜோதிட ஆசான்களும், என் கூடயே பயணம் செய்யும் என்னோட இஷ்ட தெய்வங்களும், என் குலதெய்வங்களும் அனுகிரகத்தோடு இந்த ராகு கேது பயிற்சியை சமர்ப்பணம் செய்கிறேன். 80 720 73 501 99 430 38 285 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டுட்டு நேரடியாக தொடர்பு கொள்ளவும், அல்லது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம் பலன்கள் மற்றும் ஆருட பலன்கள், பிரசன பலன்கள் பார்த்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் சுக்ரன் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருந்தால் பற்றாது, இது மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் மற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேதுவோட பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ராகு கேதுவோட பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு ராகு கேதுவோட பயிற்சியானது வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு இரவு 7:38 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38 நாளிகைக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ ராகு பகவான் வந்து மீனத்திலிருந்து புரட்டாதி 3ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார்கள். அப்போ இந்த வருடத்தினரோட இந்த ராகு கேது பயிற்சிகளானது எப்படி இருக்கும் என்பதை விஷயத்தை நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அடிப்படையில் பார்ப்போம். இந்த ராகு கேதுக்களானது ஜோதிட ரீதியாகவே பாம்பை பார் பலன் சொல் அப்படின்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜோதிட ரீதியாக ராகு கேதுகளுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். ராகு பகவான் பார்த்திங்கன்னா நீர் ராசிலேருந்து காற்று ராசிக்கு வர இருக்கிறாரு. அப்போ காற்று ராசிக்கு வந்து கும்பத்தில் இருக்கும்போதும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு நெருப்பு ராசிக்கு வரவிருக்கிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா சூறாவளி காற்றுகள், நெருப்பால், அரசு உயர் அதிகாரிகளால் சில சங்கடங்கள், அரசியலில் சில மாற்றங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சில ஒவ்வாத நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். அதேமாரி ராகு பகவான் கும்பத்துக்கு வர்றது, அவருடைய நட்சத்திரமான சுவாதி, அதாவது அவரோட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்ற சதயர நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலத்திலும், கேது பகவான் வந்து அதோட நட்சத்திரமான அசுவினி, மகம், மூல நட்சத்திரம், அந்த மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய சிம்மத்தில் வரக்கூடிய காலங்களிலும் சற்று உலகில் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ராகு பகவான்ங்கிறது பார்த்திங்கன்னா கரும்பாம்புன்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா கேது பகவான் செம்பாம்புன்னு என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், ராகுவோட நட்பு வீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதனம், கன்னி, துலாம், தனசு இந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நட்பு பெறக்கூடிய அமைப்பு இருக்காகும். கேது மகரத்துலேயும் மீனத்திலையும் நல்ல ஒரு நட்பு கூட இருந்தால், ராகுக்கு மூலத்திரிகோண வீடு கும்பமாகும், கேதுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்மமாக அமைவதால் இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக சிலருக்கு நல்ல அமைப்புகளும், சிலருக்கு வந்து சில உடல் உபாதைகளும் கொடுப்பதற்கு நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேது பகவான் வந்து இந்த காற்று ராசியிலையும் நெருப்பு ராசியிலையும் அமைவதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும், காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சூறாவளி, அதிகப்படியான வெப்பம், சலனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம வந்து மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ராகு பகவான் கும்பராசிக்கு வர இருப்பதால், அப்போ ராசியிலே இந்த கோச்சார கிரகங்களான ராசியிலே ராகு பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு இது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. அப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு அமையும் போது இந்த கும்பராசி நேயர்களுக்கு சில நன்மைகளும் துன்மைகளும் மாறி மாறி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ராகு பகவான் எங்கே பார்த்திங்கன்னா காலபுருஷன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது சற்று பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அப்படின்னா இவங்களை பொறுத்தவரையும் சொந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது, இடமாற்றம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் நல்ல நிலைமைகள் ஏற்படுமானா ஏற்படுறத கூட
இதை எல்லாமே மாற்றுறது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதே மாதிரி நெருங்கிய உறவுகளில் இருந்தாங்கன்னா அவங்களால சில துன்பங்களும், நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்களால் சில தேவையற்ற தீய பழக்க வழக்கங்களும், கெட்ட வழியில் பணத்தை செலவழிக்கிறதும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இதில் மட்டும் வந்து கும்பராசினர் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. அதே கும்பராசிக்கு கேது பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ கும்பராசிக்கு வந்து இப்போ கேது பகவான் 7ல் இருக்கும்போது மனைவி வழியில் சண்டை சச்சரவுகள், கண் நோய் சம்மந்தப்பட்ட, அதாவது சூரியனோட வீட்டில் வந்து கேது பகவான் கண் நோய் சம்மந்தப்பட்ட, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது வந்து ரொம்ப உத்தம். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அவங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் இந்த சர்ப கிரகங்களோட பயிற்சிகளோட காரணங்களை வைத்தும் இந்த ராகு கேது பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் கோச்சார கிரகங்களான அனைத்து நவகிரகங்களோட பயிற்சிகளை வைத்தும் தான் உங்களோட ஜாதகங்களை இயங்கும். அதனால் இந்த ராகு கேதுகளை மட்டுமே வச்சு நம்ம வந்து பலன் சொல்லும் போது சில வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது பொது பலன்கள் மட்டும்தான். இது உங்களோட தசாபுத்தி பலன்களையும் உங்களோட ஜாதக ஆய்வில் செய்து கொள்வது மிக 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 உத்தமம். அப்போ ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் இப்போ ராசிப்படியே பார்த்துட்டு வரோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மேச ராசி வருது. மேச ராசிக்கு எங்கே வர்றாரு அப்படின்னா மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும், 5ஆம் இடத்துல பூர்வ ஜென்ம இடத்துல வந்து கேது பகவானும் அமர போகிறாரு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாப கிடங்களுக்கு 3, 6, 8, 12 சிறந்தன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல வர தனலாபத்தை கொடுக்கக்கூடியது, விசேஷ விருதுகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த மேசராசி நண்பர்களுக்கு இருக்கும். இந்த மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா 11ல் ராகு இருக்கார், 12ஆம் இடத்துல சனி பயிற்சி இருக்கார். அப்போ சனி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துக்கு போகும்போது சில உடல் பிரச்சனை, தேவையற்ற மனக்கசப்புகள், தேவையற்ற விரைச்செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் அதையும் அனுசரித்து தான் நீங்கள் வந்து பலனு பார்த்துக்கணும் இந்த இடத்துல, இந்த சூழலில். அப்போ காலபுருஷனுக்கு வந்து கேது பகவான் எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5ல் இருக்கும்போது திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத சூழல் இருந்துச்சு. நம்ம குழந்தை ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குன்னா குழந்தைகளோட செல்வத்தை கொடுக்கறதுக்குன்னா அந்த குரு பயிற்சினால் அதோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமைவதோட சூழல்லாம் இருக்குமானா இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகளால் இது வரைக்கும் இந்த ஏற்பட்ட தொல்லைகள், விரோதங்கள், கோபம், பயம் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து எங்கே இருப்பார்னு குரு பயிற்சியிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போவார். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அதுமாதிரி ராகு பகவான் எங்கே இருப்பார்னா 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்களோட ராசிப்படி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது காலபுருஷத்தில் 5ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு கூட வரக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தாயாருக்கு, தாய் வழி உறவினர்களுக்கு கொஞ்சம் ஒரு மன பயத்தையும், அவங்களுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் கசப்பான அனுபவத்தையும் கொடுக்கும். இருந்துட்டாலும் நீங்கள் அதெல்லாம் சமாளித்து வரீங்க அப்படின்னா 2ல் குரு வந்துடுறாரு. அப்போ தனக்காரன் 2ல் குரு வரக்கூடிய காரணத்திலையும் சனி பகவான் 10ல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு உங்களோட செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருப்பார் அப்படின்னா பார்க்கும்போது ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருப்பார். அதே கேது பகவான் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ கேது 3ல் வரும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பு தான். செல்வங்கள் பெருகும், தேக ஆரோக்கியம் கிட்டும், அதிகார பதவிகளை, நிலபலங்களை சேர்க்கை எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல வந்து பொருள் வரவு, தன வரவுகள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். மனைவி மக்களோட இன்பமான வாழ்க்கையிலெல்லாம் வாழக்கூடிய சூழல் இருக்குது. இது வரைக்கும் பட்ட துன்பங்களுக்கு எல்லாமே இந்த ராகு கேது பகவான் பயிற்சி மூலம் நீங்கள் பல்வேறு நல்ல செல்வ செழிப்புகளையும், செல்வாக்குகளையும், செல்வாக்கு அத்தனையும் இழந்து காணப்பட்ட நீங்கள் வரும் காலங்களில் வந்து நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் வேறு, உங்களுக்கு குரு பகவான் வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே அமைய பெற்றுள்ளார். அந்த ராசியில் இருந்த உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு இது வரைக்கும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும், செல்வ செழிப்பது இதுவரைக்கும் பட்ட துன்பங்களுக்கு அத்தனையும் நிவர்த்தியாகி நல்ல சுபிட்சத்தை தர இருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சியானது மிதனத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசியாகும். அப்போ 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு அமருவார். அப்போ 8ல் ராகு அமர்வது வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய வீடு வாசல், ஆட்கள் அமையது, இன்ப உறவுகள் ஏற்படுறது இது எல்லாமே ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ 2ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு 2ல் கேது, அப்போ ராசிக்கு 2ல் கேது அமையும் போது, கடக ராசிக்கு 2ல் கேது அமையும் போது உங்களுக்கு அரசாங்க வழியில் கொஞ்சம் தொல்லைகள்,
உடல் உபாதைகள் கொஞ்சம் சில பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கறது. அது நெருப்பு ராசியில் அமைவதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உடல் கோளாறு ஏற்படுச்சு உடனே பார்த்துடணும். உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடிய சூழல் இது எல்லாமே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி காலபூசனுக்கு இது 5வது ராசி. அந்த 5ல் தானே கேது பகவான் அமர இருக்கிறார். அப்போ அது கேது 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் உங்கள் ராசியிலே அமர்றார். அமரும்போது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு உடல் பிரச்சனைகளையும் கொடுக்கும். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட முடியுமா அப்படின்னா தாண்டி வந்துடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியது அவசியம் படாது. உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து வர சனி இருக்கார். அதனால உங்கள் ராசியிலிருந்து கெடுதியான சில தொந்தரவுகள் ஏற்படும். பயணங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்காமல் அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கையாளக்கூடிய விஷயங்கள் இருக்கும். மனைவி மக்கள் நண்பர்களோட கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிகள் பலன்கள் பெருவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் நன்மை கொடுக்கும், ஒரு சிலருக்கு தீங்கு தான் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாமே இதுக்கு பரிகாரமாக செய்துக்கொள்ளணும். எப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சிம்ம ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா ராகு பகவானு கூட இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா புற்றுள்ள அம்மன் உள்ள தெய்வங்கள் உள்ள புற்றுள்ள தெய்வங்கள் அம்மன் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் ராகு காலத்தில் சிறப்பு செய்வது சிறப்பு. இல்லை அப்படின்னா துர்க்கை அம்மன் சொல்லக்கூடிய சிவன் கோயில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு 4 to 6 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து கொள்வது, குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது, இது போன்ற இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும். அடுத்து கன்னியா ராசி. கன்னியா ராசி பார்த்தீங்கன்னா காலபூசனுக்கு 6வது ராசியாகும். இந்த கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமைஞ்சிடும். உங்கள் ராசிக்கு 12ல் அமைவார். இந்த 12ல் அமையும் போது கொஞ்சம் வீண் தொல்லைகளும் வீண் செலவுகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்த ரோகம், பெண்களால் சில அவமானங்கள், சில தொந்தரவுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுவார். அப்போ 6ஆம் இடத்துல ராகு வருவது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் ராகு அமைவது கொஞ்சம் நல்லதாக. ஒன்றும் பிரச்சனை துன்பங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் ஏற்பட்டாலும் அதை எல்லாமே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இதிலேருந்து நீங்கள் பல்வேறு தொல்லையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் ராசிக்கு 7ல் சனி இருப்பதனால் சில நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட துன்பங்கள் கண்டக சனியாக ஏற்படுவதனால் அப்பப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நீர்மோர் தானங்கள் உணவு தானங்களை செய்து கொண்டு, உடல் முடியாதவர்களுக்கு மருத்துவமனையில் உள்ள நபர்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருவதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாமே விலகும். அப்போ 11ஆம் இடங்கிறது அமரும் போது பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு 11ஆம் இடத்தில் காரிய வெற்றியும் அளவற்ற பொருள் வரவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இது எல்லாமே அமைய பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. அதே ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா எங்கே இருப்பார் அப்படின்னா 5ஆம் இடத்துல இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமருவதனால உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு 5ல் பகவான் பார்த்திங்கன்னா 5ல் அமரும்போது குழந்தைங்க கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காத சூழலெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும், பொருள் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பொருள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். பொதுவாகவே நீங்களும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் உங்களுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் அது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு பார்த்திங்கும்போது கேது பகவான் 10ஆம் இடத்திலும் ராகு பகவான் 4ஆம் இடத்துல அமருவார். அப்போ ராகு 4ஆம் இடத்துல இருப்பது என்பது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விட்டு விலகி இருக்கிறது, நண்பர்களே சில பிரச்சனைகள் கொடுக்குறது, தீய வழியில் அறிவு செல்வது, சுகக்கேடுகள் ஏற்படுது, தாயார் உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். வீடு மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது தொழில் மாற்றம் அமைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குமானால் சுபவிரய செலவாக ஏதாவது மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அது கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வருவார் அப்படின்னா அந்த லக்னத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமருவார். அப்போ 10ஆம் இடத்துல அமர்வது சிறப்பானா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தீன்மை ரெண்டும் மாறி ஏற்படும். கடுமையான உழைப்பு உடல் உழைப்பு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ மேலதிகாரி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு செய்கிறதும், அங்கே பார்த்திங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு வேலையை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மறுக்காமல் செஞ்சு கொள்வதும் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல அமருவார். அப்போ 3ஆம் இடத்துல அமர்வது ராகு பகவான் 3ஆம் இடத்துல அமருவார். உங்கள் ராசிக்கு 3ல் அமரும் போது ஏராளமான பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அமைப்பான கண்டிப்பாக அமையும். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பது எல்லாமே புரிந்து கொள்ள சூழல் கூட ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும். நண்பர்களில் பகைவர்களாக இருந்தவங்கெல்லாம் இப்போ நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, வண்டி, வாகனம், புதிய சுகங்கள் எல்லாமே கிட்டுமான கண்டிப்பாக கிட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதற்கு கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அந்த 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பு தானே அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பான உடல் பலவீனம், அவமானம், தனவிரயம், அலைச்சல், நடமாடுதல், இருப்பம் இது மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணால் சரி செஞ்சுக்கலாம்னா சரி செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனைகளை பயப்பட மாதிரி இது இருக்காது. இது எல்லாமே இந்த ராகு கேதுனால உங்களுக்கு பல நன்மை துன்பங்கள் என்றும் மாறி மாறி வரக்கூடிய சூழலுக்கு இருக்கும். இருந்தாலும் நன்மைகளே அதிகம் நடைபெறும் என்பதையும் இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் அமருவார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் அமருவார். அப்போ கேது பகவான் 8ல் அமரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கௌரவ பிரச்சனைகள் இதெல்லாம் தலை தூக்கும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு, ரத்த சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும், தேக ஆரோக்கிய கெடுமளவுக்கு இருக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த ராகு பகவான் மகரத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு அமர்றது உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் அமர்றாரு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமரும் போது இந்த தேக பொலிவு குறிஞ்ச இழக்கக்கூடிய சூழல் இருக்கும். கௌரவ குறைச்சல் ஏற்படும். நேர்மையற்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கணும். தவறான வழியில் வந்து உங்களை அலக்கழிக்கப்படும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து நியாயமாக, தர்மமாக, சரியாக சென்றால் இந்த ராகு உங்களை ஒன்றும் கௌரவ பங்கத்தை ஏற்படுத்தாது. நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குமானா கண்டிப்பாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மகர காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவு நிலைகள்லாம் நல்ல மாற்றம் இருக்கும். நல்லா சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டியதற்கு அவசியம் இல்லை. அடுத்து லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்ப லக்னக்காரங்களுக்கு உங்கள் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் அமர்வதும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது அமர்வதும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேது லக்னத்திலே வந்து அமர்வது அவரை சிறப்பு இல்லை அப்படிங்கிறது பொதுவான பலன் தான். கெட்ட வழிகள் வந்து தன்னை வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது, தேவையில்லாமல் துன்பத்தை கொடுக்கறது, இது வரைக்கும் இருந்த நல்லா இருந்துச்சு சார், இப்போ வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வருது சார்னா வரும் தான் செய்யும். கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் விஷபயத்தை கொடுக்குறது, நெருங்கிய பந்தங்களால் கொஞ்சம் பிரிவுகள் கொடுக்குறது, தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்குறது, அவமானத்தை கொடுக்குறது, நண்பர்களால் பகையை உண்டு பண்ணுறது, சொந்த ஊரை விட்டு வெளியேறு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுது. நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுமானால் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி 7ஆம் இடத்துல போயிட்டு கேது பகவான் அமர்வதால் 7இல் மனைவியால் தொந்தரவு, மனைவியால் சில பிரச்சனைகள், இல்லை உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்காமல் இல்லாமல் கவனித்து உங்கள் தேக ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று ராகு காலத்தில் வந்து பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ராகு காலத்தில் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அந்த திருநாகேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது, கீழ்பெரும்பள்ளம் சென்று அந்த கேது பகவானை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. முடிந்தால் ஒரு முறை நீங்கள் வந்து காளகஸ்தி சென்று சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மீன ராசி நேயர்கள். மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது ராகு பகவான் அமர்வார். அதே 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமரக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ 12இல் பார்த்திங்கன்னா இன்பகமான வாழ்வு ஏற்படும். சில உடைமைகளை விரயம் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தேவையற்ற மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அசையும் பொருள்கள் போடுறதை விட அசையாத சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6இல் பகை விதை விலகும். கேது பகவான் 6இல் வந்து அமர்வதாலும் பகைகள் இருந்தாலும் பகைகள் எல்லாமே விலகும். தனச்சேர்க்கைகள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கணும். 6இல் வந்து அமர்வது அவ்வளோ சிறப்பானது. 3, 6, 8, 12 இந்த ராகு கேதுகள் பாப கிரகங்கள் இந்த பாம்புகள் அமர்வதனால் உங்களுக்கு பல நன்மைகளே கிடைக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தது. சனி உங்கள் ராசியிலே பயணம் செய்வதனாலும் உங்களுக்கு அடிக்கடி மனச்சோர்வு, மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இறுக்கங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்தனால் உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாறுதல் இருந்தாலும் அது மன நிறைவோடு நீங்கள் ஏற்று அதை எல்லாம் செய்து வந்தீங்கன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நீங்கள் சுக்ரன் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு சுக்ரன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளவும். என்றும் உங்கள் அன்புடன் சுக்ரன் செந்தில்.
சுக்கிரன் ஜோதிட நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.